நாளை திட்டமிட்டபடி அன்புமணி நடத்தக்கூடிய அந்த பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. பொதுக்குழுவுக்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாளை திட்டமிட்டபடி அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடைபெறும். பொதுக்குழுவுக்கு தடை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணையறீங்க. கூடுதல் தகவல். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பாமகவினுடைய அந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த காலை முதலே இது பரபரப்பாக நடைபெற்ற வழக்கு. இது குறிப்பாக இந்த வழக்கில் முதற்கட்டமாக இரு தரப்பையும் அழைத்து பேசுவதாக அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படிதான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அறையில் அன்புமணி ராமதாஸ் ஆஜராயிருந்தார். அதே சமயம் அவர் வீடியோ கான்பரன்ஸ் கால் மூலமாக ராமதாசும் ஆஜராயிருந்தார். இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த நிலையில பேச்சுவார்த்தை நடைபெற்று எந்த முடிவும் வெளியிடப்படாத நிலையில மீண்டும் இரு தரப்பையும் அழைத்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தனது அறையில் விசாரணையை மேற்கொண்டார். விசாரணையில் வாத பிரதிவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தங்களுக்கு தான் அதிகாரம் உள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸ் தரப்புல அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் ராமதாஸ் தரப்புல அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு கூட்ட அதிகாரம் இல்லை, தான் தான் நிறுவனர் என்றும் தனக்கு தான் அதிகாரம் உள்ளது என்றும் எனவே தடை விதிக்க வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் எல்லாம் முடிவடைந்த நிலையில தான் தற்போது நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி நாளை நடைபெறும் அந்த மாமல்லபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் கூட்டியிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. திட்டமிட்டபடி அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த உத்தரவை தான் தற்போது வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான ஒரு மணி நேரத்துக்கு முன்புதான் இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், மிக முக்கியமா இப்ப அன்புமணி தரப்புல என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது, அதை அடிக்கோடிட்டு சொல்ல முடியுமா? அன்புமணி தரப்புல வாதங்கள் என்ன வைக்கப்பட்டிருந்தால், அதாவது தாங்கள் முறையாக அனைவருக்கும் அழைப்பு விடுக்குவதாகவும் பொதுக்குழுவுக்கு குறிப்பாக நிறுவனர் ராமதாஸ் கூட நேரிலும் அதே போல இமெயில் மூலமாகவும் அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதாவது பொதுக்குழு கூட்டுவதற்கு தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் அந்த தரப்பு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் தங்கள் தரப்பு பொதுக்குழுவை கூட்டுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை, அதாவது ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு அது ஒரு விசாரணைக்கு உகந்த வழக்கு அல்ல என்றும் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்திற்கு பதில் வாதமாக ராமதாஸ் தரப்பில் அவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதத்தை முன்வைத்தார்கள். அதே சமயம் காவல்துறை தரப்புல இது ஒரு உள்ளரங்க கூட்டம் என்பதனால தாங்களுக்கு இதுல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே தாங்கள் தலையிட முடியும் என்ற தரப்புல அரசு குற்றவியல் வழக்கறிஞர் முனிப்பராஜும் அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். ஆக இந்த முத்தரப்பு வாதம் என்பது நிறைவடைந்துதான் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில நாளைக்கு திட்டமிட்டபடி பொதுக்குழு என்பது நடைபெறும். இப்ப பொதுக்குழுவுக்கு தடை இல்லை, பொதுக்குழுவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ராமதாஸ் தொடர்ந்த அந்த மனு அப்படின்றது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்ப ராமதாஸ் தரப்பிலிருந்து அடுத்த கட்டமா என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ராமதாஸ் தரப்பை பொறுத்தளவு இதுக்கு அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். மேல்முறையீடு செய்வதென்றால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெற்று இன்று இரவே அதற்கான மனுவை தயார் செய்ய வேண்டும். இது தொடர்பாக நீதித்துறை பதிவாளரிடம் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அதற்கான அமர்வை நீதிபதி சுரேஷ்குமார் தலைமையிலான தான் இதை மேல்முறையீடு மனுவை விசாரிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் ஆலோசித்து வருகிறார்கள். எனவே இன்று இரவே அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ரீதியில் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். எனவே அந்த பொதுக்குழுக்கு எதிராக தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது அவர்கள் ஒருவேளை அதற்கான கால அவகாசம் இல்லை, நாளை காலை 10 மணிக்கு கூட்டம் என்பதனாலும் அது மட்டும் இல்லாமல் தற்போது இதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்ற காரணத்தினாலும் ஒருவேளை அது தள்ளி போகலாம். ஆனாலும் இருந்த போதிலும் அதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க குறிப்பிடுவதை போல இன்று இரவே மேல்முறையீடு அப்படின்றது செய்யப்பட்டா நாளை அந்த பொதுக்குழு நடத்துறதுல ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமா? இரவே தற்போதே அந்த முறையீடு என்பது தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெறும் சில நடைமுறைகள் இருக்கின்ற சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அந்த மேல்முறையீடு செய்வதற்காக அந்த மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்று தலைமை நீதிபதி அனுமதி அளித்து அதற்கான அமர்வுக்கு தெரிவிக்கப்பட்டு அமர்வு நீதிபதிகள் தயார் நிலையில் இருந்தால்
அதற்கான விசாரணை நள்ளிரவு கூட நடைபெறும். இதற்கான முன்னுதாரணங்களும் உள்ளன. எனவே அதனால் நள்ளிரவு விசாரணை நடைபெறுமா என்பது சம்பந்தப்பட்ட நீதிபதிகளின் கையில் தான் இருக்கிறது. ரமேஷ்குமார், இந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த போதே இருதரப்பையும் சேர்ந்த ஆதரவாளர்கள் எல்லாம் அங்கு அதிகமாக குவிந்தார்கள் அப்படின்லாம் செய்தியில பார்த்தோம். இப்போ அங்க சூழல் எப்படி இருக்கு? ஏற்கனவே இந்த வழக்குல அவருடைய அன்புமணி ராமதாஸ் வருகையொட்டி அவர் ஆதரவாளர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் நீதிபதி தனது அறைக்கு யாரும் வரக்கூடாது, வழக்கறிஞர்கள் கூட வரக்கூடாது என்று முதலிலேயே தெரிவித்திருந்தார். குறிப்பாக இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தனித்து இருவருக்கும் மட்டுமே வர வேண்டும், குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் மட்டுமே வர வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் யாரும் பெரிய அளவில் வரவில்லை. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்து பாமகனுடைய செய்தி தொடர்பாளர் கே பாலு இந்த தீர்ப்பு குறித்த விவரங்களையும் விவரிக்க இருக்கிறார். பொதுவாக இந்த வழக்கை பொறுத்தளவு இது ஒரு அவசர வழக்காக நேற்று முறையீடு செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தவுடனேயே முதல் கட்டமாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்பாகவே இருதரப்பையும், அதாவது ராமதாஸ் தரப்பையும் அன்புமணி ராமதாஸ் தரப்பையும் நான் பேசுகிறேன், அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் என்ற முறையில அவர்களை 10 நிமிடத்தில் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து விடுகிறேன் என்ற ரீதியில் அவரை அழைத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்றுதான் 5:30 மணி அளவில் அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தார். ஆனால் ராமதாஸினால் நேரடியாக அவர் வர முடியாது என்று தெரிவித்து விட்டார். உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வர முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதன் அடிப்படையில் ஆனால் அதே சமயம் தான் காணொலி காட்சி மூலமாக தான் தயாராக இருப்பதாக, பேச்சுவார்த்தை தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் காணொலி காட்சி மூலமாக சுமார் இவரிடம் ஒரு அரை மணி நேரமும் அவரிடம் ஒரு 15 நிமிடமும் நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பின்புதான் இருதரப்பு வழக்கறிஞர்களும் அழைத்து அவர்களை நேரில் வரவேற்று அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. அப்போது பாமக தரப்பு, அதாவது அன்புமணி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள், அதே போல ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள், அரசு காவல்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் 3 தரப்பு வாதத்தையும் கேட்ட பின்புதான் தற்போது அந்த தீர்ப்பை உடனே நான் வழங்குகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மிகவும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருந்த ஒரு வழக்கில் அன்புமணி பொதுக்குழுவை நடத்த தடை இல்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதே சமயம் ராமதாஸ் தொடர்ந்த மனு என்பது நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.